அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கின்றது நம்முடைய ஆர்எஸ் கவின் அகாடமி சார்பில் டிசிசிபி எக்ஸாமுக்காக டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா? அந்த டெஸ்ட் பேட்ச் சார்ந்த ஒரு முழுமையான தகவலை தான் நம்ம இந்த காணொலி பதிவில் பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் நண்பர்கள் கூட்டுறவு வங்கி தேர்வுகளுக்கு படித்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கும் நம்முடைய சேனலை ஷேர் பண்ணிடுங்க. அவங்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டெஸ்ட் பேட்சுக்கான காலம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வேல்யூ பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 மந்த்து தான். சரிங்களா? செப்டம்பரில் தொடங்கக்கூடிய டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு டிசம்பரில் முடிந்துவிடும். நம்மளுக்கு டிசிசிபி எக்ஸாமுக்கான கால்ஃபர் எப்போ வர வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ஆண்டுக்குள்ளே உங்களுக்கு டிசிசிபி எக்ஸாமுக்கான கால்ஃபர் வந்துவிடும். சரிங்களா? நம்மளுக்கு தெரிந்த டிஆர் அவர்களிடத்துல கேட்கும்பொழுது இந்த ஆண்டுக்குள் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அந்த வரிசையில் தான் உங்களுக்கு நம்ம இந்த டெஸ்ட் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த டெஸ்ட் பேட்சுக்கான கட்டணம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் 900 ரூபா. சரிங்களா? நம்ம மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு இப்போ கொடுத்துருவோம், ப்ளஸ் டெஸ்ட்டும் கொடுத்துருவோம், ப்ளஸ் யூடியூப்பில் வீடியோஸும் நம்ம கொடுப்போம். அந்த 3 ஃபெசிலிட்டியும் நம்மளுக்கு இதில் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். வெறும் 900 நீங்கள் பே பண்ணால் போதுமானது. இந்த மாதிரி தேர்வு நடைபெறக்கூடிய நாள் அப்படின்னு சொன்னால் 5/9/2024 முதல் இந்த மாதிரி தேர்வுகள் உங்களுக்கு நடைபெறும். சரிங்களா? அது வரைக்கும் நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த தேர்வு நடைபெறக்கூடிய மெத்தடு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆன்லைன் வழியாக உங்களுக்கு எக்ஸாம் நடைபெறும். அந்த லிங்க் டெஸ்ட்டில் நடைபெறக்கூடிய அந்த கொஸ்டின் லிங்காக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு குரூப்பில் சென்ட் பண்ணிடுவோம். நீங்கள் இந்த லிங்க்கை டச் பண்ணி இந்த எக்ஸாமினேஷன் எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதில் கொஸ்டின் என்பது உங்களுக்கு தமிழ் மொழியில் மாத்திரம்தான் இருக்கும், இங்கிலீஷில் இருக்காது. சரிங்களா? ஒன்லி தமிழில் மாத்திரம்தான் நம்ம கொஸ்டின் செட் பண்ணியிருப்போம். அதனால் தமிழ் வழி ஸ்டூடெண்ட்ஸ் மாத்திரம் இந்த டெஸ்ட் பேட்சுக்கு பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறம் செலுத்தப்பட்ட கட்டணம் எக்காரணத்து கொண்டும் திருப்பி தரப்பட மாட்டாது. அதாவது இந்த டிசிசிபி எக்ஸாமினேஷனில் கிளியர் பண்ணி வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மைண்டு இருக்கிறவங்க மாத்திரம் இந்த டெஸ்ட் பேட்சுக்கு ஜாயின் பண்ணுங்கள். சரிங்களா? அந்த மைண்ட் இல்லாதவங்க கண்டிப்பாக அந்த டெஸ்ட் பேட்சுக்கு ஜாயின் பண்ண வேண்டாம். உங்களுக்கு இந்த மாடல் டெஸ்ட் என்பது கொடுக்கப்பட்டுள்ள அந்த தேதியில் மாலை 6 மணி முதல் காலை 10 மணி வரை நடைபெறும். சரிங்களா? 6 மணிக்கு உங்களுக்கு குரூப்பில் லிங்க் சென்ட் பண்ணிடுவோம். நீங்கள் அதை காலை 10 மணிக்குள்ளே எழுதிடணும். சரிங்களா? எழுதி முடித்த பிறகு உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் குரூப்பில் கொடுத்துருவோம். சரிங்களா? ரேங்க் லிஸ்ட் மிக மிக முக்கியம் உங்களுக்கு. அந்த ரேங்க் லிஸ்ட்டு தான் உங்களுடைய நீங்கள் எவ்வளோ லெவலில் படிச்சிருக்கீங்க அது உங்களுக்கே தெரியும். ஒரு மோட்டிவேஷனாகவும் உங்களுக்கு இருக்கும். தேர்வு முடிந்தோடனே ரேங்க் லிஸ்ட் கொடுப்போம். ரேங்க் லிஸ்ட் கொடுத்த பிறகு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான வினா விடை கொடுத்துருவோம். அந்த கொஸ்டின் 100 கொஸ்டின் கேட்டிருப்போம்னா அந்த 100 கொஸ்டின் வித் ஆன்சர் வீடியோப்போ உங்களுக்கு குரூப்பில் சென்ட் பண்ணிடுவோம். மொத்தம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்சில் 35 மாதிரி தேர்வுகள் உங்களுக்கு இருக்கும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், எக்ஸாமுக்கான டேட்டை சேஞ்ச் பண்ணக்கூடிய அதிகாரம் நம்முடைய நிர்வாகத்திற்கு உண்டு. அதையும் நீங்கள் கிளியராக பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் மெட்டீரியல்ஸ் நிறையா பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக நம்ம கூட்டுறவு சார்ந்த மெட்டீரியல்ஸ் கொடுப்போம். சரிங்களா? இது உங்களுக்கு இந்த பேக்கேஜில் கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு பேசிக் மெட்டீரியலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா டிகோப் புக்கு உங்களுக்கு டிகோப்பில் ஒரு 8 புத்தகம் கொடுத்துருப்பாங்க. அந்த 8 புத்தகமும் கண்டிப்பாக கையில் வச்சுருக்கணும். அது போக நம்ம கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸும் நீங்கள் படிக்க யூஸ் பண்ணிக்கிடுங்க. இந்த மாதிரி தேர்வுக்கான ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருப்போம், பார்த்துக்கிடுங்க. 5ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய டெஸ்ட்டில் ஐசிஏ கூட்டுறவு இயக்கத்தின் முன்னோடிகள் 100 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கும். இந்த டெஸ்ட்லாம் நீங்கள் அட்டன் பண்ணுவதற்கு முன்னால் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக கூட்டுறவுடைய சிலபஸ் எஸ்ஆர்பி எக்ஸாமுக்கான சிலபஸ் இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு டிஆர்பியோடைய வெப்சைட்லேயும் சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சிலபஸை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வைத்துக்கொண்டு இந்த டெஸ்ட்டெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணணும். சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு நம்ம ஷார்ட்டாக தான் கொடுத்துருப்போம். ஐசிஏனா ஐசிஏ பற்றி படிச்சுக்கிடுங்கன்னு சொல்லி கொடுத்துருப்போம். அங்கே ஐசிஏ பற்றி நிறையா கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? சிலபஸில் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும். கூட்டுறவு இயக்கத்தின் முன்னோடிகள்னு கொடுத்துருப்போம். அங்கே நிறையா முன்னோடிகளுடைய பேர்கள்லாம் சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. அது சார்ந்த தகவலை தான் நீங்கள் படிக்கணும். சரிங்களா? அதனால் சிலபஸை கண்டிப்பாக நீங்கள் பிரிண்ட் எடுத்து வைத்திருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2வது டெஸ்ட்டு பாருங்கள். இந்தியாவில் கூட்டுறவு இயக்கம், பரிமாணம் மற்றும் வளர்ச்சி, இது எல்லாமே உங்களுக்கு சிலபஸ் அடிப்படையில் தான் மொத்தமாக கொடுத்துருப்போம். சரிங்களா? மொத்தம் கோஆப்ரேட்டிவில் இருந்தே உங்களுக்கு 10 தேர்வுகள் இருக்கும். அந்த 10 தேர்வுகளில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம 1000 கேள்விகள் கவர் பண்ண போகிறோம். சரிங்களா?
ஸோ அதுக்கப்புறம் கோஆப்ரேட்டிவ் முடிந்ததுக்கப்புறம் ஜிகே போர்ஷனுக்கும் உங்களுக்கு வேர் டு ஸ்டடி அப்படின்னு சொல்லி அதுவுமே பிடிஎஃப்லேயே கிளியராக கொடுத்துருப்போம். சரிங்களா, அதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்துருப்போம். சரிங்களா, ஸோ இதில் மொத்தம் 35 தேர்வுகள் முடிவில் நம்ம எவ்வளோ கொஷின் படிச்சிருப்போம் அப்படின்னு சொன்னால் 3600 கேள்விகள். சரிங்களா, ஸோ முதல் பார்க்கக்கூடிய அந்த 1000 கேள்வி கூட்டுறவில் இருந்தே மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 90 கொஷின் கேட்டுருவாங்க. சரிங்களா, மினிமம் நம்ம வச்சுருக்கக்கூடிய டெஸ்ட்டை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே மினிமம் வந்து 200 கேள்விக்கு ஒரு 170 கொஷின் அசால்ட்டாக போடலாம். சரிங்களா, ஸோ இந்த டெஸ்ட் பேட்சுக்கு ஜாயின் பண்ணக்கூடிய கட்டணம் செலுத்தக்கூடிய வழிமுறையை பார்க்கலாம். ஸோ இதில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த கூகுள் பே எண்ணுக்கு வந்து 900 ரூபா பே பண்ணிவிட்டு இதில் கொடுக்கப்பட்டுள்ள டெலிகிராம் நம்பர் சேம் தான் வாட்ஸ்அப் நம்பர். சரிங்களா, இதற்கு வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணோன்னே உங்களுடைய பேமெண்ட்டை நீங்கள் கட்டியிருக்கிறது வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு சார் நான் உங்களை வந்து டெஸ்ட் குரூப்பில் வந்து ஆட் பண்ணிடுவாங்க. சரிங்களா, ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் சார்ந்து ஏதேனும் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் இதில் கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜோ அல்லது டைப் பண்ணி மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ரீப்ளை கொடுப்பாங்க. வாட்ஸ்அப் கால் பண்ணாதீங்க. சரிங்களா, ஸோ நம்ம நோட்ஸு சார்ந்த டீட்டெயில்ஸு பார்க்கலாம். ஸோ முதல் நோட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட்டுறவு கணக்கியல். சரிங்களா, ஸோ கணக்கியல் சார்ந்த ஒரு முழுமையான தகவல்கள் வந்து இந்த மெட்டீரியலில் இருக்கும். சரிங்களா, நம்மளுக்கு சாப்டர் வைஸாக எல்லாமே நீட்டாக உங்களுக்கு இதில் கொடுத்துருப்போம். ஸோ இந்த மெட்டீரியலில் கடைசி பேஜில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முக்கியமான கொஷின் வித் ஆன்சரும் இருக்கும். சரிங்களா, அதை லாஸ்ட் அட்டாச் பண்ணியிருப்போம். ஸோ அதையும் நீங்கள் படிச்சுருக்க, அதுவும் உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இரண்டாவது மெட்டீரியலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட்டுறவு வங்கியல். இந்த கூட்டுறவு வங்கியல் சார்ந்த அனைத்து தகவலும் இந்த பிடிஎஃப்பில் இருக்கும். ஸோ இதே போல் பார்த்துக்கிட்டிங்கன்னா பேஜ் எண்டில் வந்து உங்களுக்கு கொஷின் வித் ஆன்சர் கொடுத்துருப்போம். சரிங்களா, சாப்டர் வைஸாக பிரித்து கொடுத்துருப்போம். ஸோ இது வந்து ஒரு 63 பேஜ் கொண்ட ஒரு நோட்ஸ். ஸோ அடுத்த நோட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட்டுறவு மேலாண்மை. சரிங்களா, இதில் வெளிநாட்டு கூட்டுறவு இயக்கங்கள், கூட்டுறவு சட்டத்துடைய வரலாறு, வெளிநாட்டு கூட்டுறவு இயக்க முன்னோடிகள், ஸோ எல்லாமே இதில் கொடுத்துருப்போம். சரிங்களா, உங்களுக்கு ஸோ இந்த பிடிஎஃப்லேயும் லாஸ்ட்டு உங்களுக்கு கொஸ்டின் வித் ஆன்சர் வந்து சாப்டர் வைஸாக அப்டேட் பண்ணியிருப்போம். அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 123 பக்கம் கொண்ட ஒரு பிடிஎஃப் தான். சரிங்களா, இதுவே உங்களுக்கு குரூப்பில் நம்ம சென்ட் பண்ணிடுவோம். டவுன்லோட் பண்ணி கண்டிப்பாக பிரிண்ட் எடுத்துக்கிடுங்க. ஸோ அடுத்த நோட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட்டுறவு தணிக்கை. ஸோ இந்த கூட்டுறவு தணிக்கை சார்ந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இதில் கொடுத்துருப்போம். ஸோ லாஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஸ்டின் வித் ஆன்சரும் உங்களுக்கு இதே பிடிஎஃப்பில் கொடுத்துருப்போம். இது ஒரு 35 பக்கம் கொண்ட ஒரு பிடிஎஃப் தான். சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர். சரிங்களா, இந்த கம்ப்யூட்டர் சார்ந்த ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸு கொடுத்துருப்போம் இதில். ஸோ இது ஒரு 43 பக்கம் கொண்ட ஒரு பிடிஎஃப். இதுவும் உங்களுக்கு குரூப்பில் சென்ட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம ஃப்ரீவியரில் வச்சுருந்த டெஸ்ட் பேட்சுக்கில் இருக்கக்கூடிய கொஷின் வித் ஆன்சர் பிடிஎஃப் லிங்க்கு. சரிங்களா, அந்த பிடிஎஃப்பும் உங்களுக்கு குரூப்பில் சென்ட் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து ஒரு 232 பக்கம் கொண்ட இந்த பிடிஎஃப்பும் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுவுமே நீங்கள் படிக்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ அடுத்தது வந்து இரண்டாவது கொஷின் வித் ஆன்சர் பிடிஎஃப். இது வந்து ஒரு 457 பக்கங்கள் கொண்ட பிடிஎஃப். தோராயமாக ஒரு 2000க்கும் மேற்பட்ட கேள்விகள் இதில் கவர் ஆகிருக்கும். சரிங்களா, ஸோ இதுவுமே இந்த பிடிஎஃப்பும் உங்களுக்கு குரூப்பில் வந்துடும். இதுவும் படிக்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் நம்ம நிறையா மெட்டீரியல் கொடுத்துருக்குறோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு படிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிந்த அளவு இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மற்றொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ மேலும் வந்து இந்த பிடிஎஃப் நோட்டிஃபிகேஷனுக்கான பிடிஎஃப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரிங்களா, ஸோ பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நன்றி.